சீன்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதா? ஸோ இந்த ட்விஸ்ட்டை மிஸ் பண்ணாம என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்கங்க. ஸோ இன்னைக்கு அன்னம் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கதை சம்பவத்த தான் வந்து அவங்க ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ புதுசா வந்திருக்காங்க இல்லையா? மலேசியால இருந்து. ஸோ அவங்க வந்து சண்முகம் குடும்பத்த பழி வாங்கணும். சண்முகத்த வந்து உயிரோடயே மொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான்ல தான் என்ட்ரி குடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எஸ், கண்டிப்பா இப்ப அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின நம்ம அடுத்தடுத்த அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்விஸ்ட்டோட வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இமிடியேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய விதமான நீங்கள் சீரியல் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேரும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம அண்ணன் கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது என் மனசுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு போல இருக்குது. ஸோ இதை பற்றி சண்முகத்துக்கிட்ட வந்து சொல்லும்போது, என்ன அண்ணோ எதுக்காக இப்படியெல்லாம் நீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை மாமா எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா அவங்க அந்த பாட்டிமா வந்து பேசினது எல்லாமே என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கும்போது தான், ஸோ இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது முன்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக நம்ம வெளியில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மலேசியாலேருந்து வந்த அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் சுந்தரம், ஒரு பையன் அவங்க மருமகன் ஒரு பையன் இருக்கான்ல. ஸோ அவனை கூப்பிட்டுட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்லலாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து இப்போ பழி வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவாயிருச்சு. ஸோ நிச்சயமாக வந்து குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னா அவங்களுமே நமக்கு உதவியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, ஸோ அந்த பையனை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ நான் சொல்ல போகிற இந்த உண்மை பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆரம்பத்தில் கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த உண்மை வந்து இதுவும் நான் வந்து மறைச்சு வைக்க விரும்பலை. அது மட்டும் கிடையாது. இங்கே இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காகவோ, நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காகவோ வந்து கிடையாது. என்னோட சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமாக அழிச்சு என் புருஷனை வந்து கொன்று, அதாவது உன் தாத்தாவை கொன்று இந்த குடும்பத்தை வந்து பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பையனுக்கு பயங்கரமாக வந்து அதிர்ச்சி ஆகுது. என்ன பாட்டி என்ன சொல்கிறீங்க, என்னென்னமோ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சொல்கிறேன், நான் ஒவ்வொரு விஷயமா உன்கிட்ட சொல்கிறேன், நீ தெளிவாக கேட்டுக்கோ. முதல்ல நம்மளோட முக்கியமான வேலை என்னன்னா, இந்த சண்முகத்தோட குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்கணும். இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம வந்து சும்மாவே வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு, எதுக்காக நீங்கள் இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு உன் தாத்தாவை பற்றி தெரியாது. உன் தாத்தாவுக்கு என்ன நிலைமை ஆச்சு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, என்னை விட நீ தான் வந்து இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கதையை வந்து சொல்றாங்க. ஸோ உன்னோட தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா வந்து கோட்டசாமி. உன்னோட தாத்தா வந்து இந்த ஊருக்கே வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷர். ஒவ்வொரு வருஷமும் ஊர் திருவிழாவை அவர் தான் எடுத்து நடத்துவார். அவர் நின்னாருன்னா அப்படி இருக்கும், நடந்தாருன்னா இப்படி இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா பில்டப்லாம் விட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா, நம்ம சண்முகமும் வந்து சேம் அதே டயலாக வந்து இந்த அண்ணன் கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கோட்டசாமி மாமா வந்து நடந்து வந்தாரு அப்படின்னா, அப்படியே வந்து அந்த தேரே நடந்து வந்த மாரி இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கே வந்து அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் திருவிழாவை எடுத்து நடத்துவாரு. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி திருவிழா டைமிங்ல வந்து நாங்க தான் வந்து போய் அவங்க வீட்லலாம் உட்காந்துருப்போம். ஸோ நான் வந்து அவர மாமா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, அவர் என்ன சொந்த புள்ளையா தான் வந்து பார்த்துட்டு இருந்திருந்தாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, எல்லாமே நல்லா தானே போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது தான், கரெக்ட்டா அந்த இன்சிடென்ட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி தன்னோட புருஷன் பார்த்தீங்கன்னா, எதனால வந்து இறந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க ஓப்பன் அப்பா வந்து சொல்றாங்க. இதனால வந்து பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாகுது. அந்த சண்முகம் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணம். ஆனா அவனுக்கு அது வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்ல மறந்துருச்சா அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து என்னைக்குமே அது வந்து மறக்காது. அதே மாரி தான் என் புள்ள சுந்தரத்துக்கும் அது என்னைக்குமே வந்து மறக்காது. என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சு, அது மட்டும் கிடையாது, ஊர் நடுவுல இந்த மாதிரி வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து அவர் தூக்கு போட்டு இறந்தாரு. அந்த விஷயத்த என்னால எப்படி மறக்க முடியும்? அப்படி உங்க தாத்தாவ வந்து உயிரோட
இருக்கும்போது அவர் கூட நல்லா வாழணும்னு நினச்ச என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த சண்முகத்தை வந்து எப்படி என்னால் வந்து சும்மா விட முடியும்? இது வந்து இப்போ நேத்து கிடையாது. கிட்டத்தட்ட 30, 40 வருஷமா வந்து என் மனசுக்குள்ள இருக்கிற பகை அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த பையனுக்குமே வந்து சரி இதுக்கப்புறமுமே வந்து நம்ம பாட்டியும், நம்ம மாமாவும் என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அண்ணன் சொல்றாங்க, ஆ இவ்ளோ தூரம் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஆனா கடைசியில அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி. ஆனா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்ததுக்கும், சண்முகத்துக்கும் எந்த சம்மந்தமும் வந்து மேபி இருக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். பட் ஆனா இவங்க அந்த மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியல. அது வந்து ஃபைனலா இது எல்லாமே பிரச்சனைலாம் முடிஞ்சு ரிவீல் ஆகும்போது தான் வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் வந்து சேர்ந்துடுறாங்க. பாட்டி நீங்க சொல்றது வந்து சரிதான். இந்த சண்முகம் குடும்பத்த நம்ம யாருமே சும்மாவே விடக்கூடாது. நம்மளோட குடும்பத்த இந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம தாத்தாவ வந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த ஆள நானே வந்து கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவசரப்படாத. இந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்காக தான் இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்து சரியான நேரத்துல நுழைஞ்சிருக்கோம். எந்த திருவிழா அப்போ உன்னோட தாத்தா வந்து தூக்கு போட்டு இறந்தாரோ, அதே திருவிழா அப்போ இந்த சண்முகமும் அதே மாரி துள்ள துடிக்க சாகணும். அத பார்த்துட்டு தான் நான் இந்த ஊர விட்டே நான் கிளம்புவேன் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட பிளான் வேற இப்போ புதுசா வந்து போய்க்கிட்டு இருக்கு. எப்ப என்ன பண்ணலாம்? யார வந்து நம்ம பழி வாங்கலாம்? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ரம்யாவுக்கு, இப்ப புதுசா இந்த குடும்பம் வந்தது வந்து ஒரு ட்ரம் கார்டா இருக்குமா? அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஏன்னா, ரம்யாவ பொறுத்தவரைக்கும் சண்முகத்தோட குடும்பத்த வந்து பயங்கரமா பழி வாங்கி, அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாருமே நடுத்தெருவுல கொண்டு வரணும். ஸோ சண்முகம் மட்டும் கிடையாது. கார்த்தி, அண்ணம் ஸோ எல்லாரையுமே வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட மோட்டிவ். ஸோ அதுக்காக தான் இவ்ளோ இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அண்ட் அது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், ஸோ நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். சரவணன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாரி மனசுக்குள்ள வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. அது எல்லாமே வந்து நடக்குமா? ஒருவேளை இந்த மலேசியாலேருந்து வந்திருக்கிற இந்த குடும்பம், அவங்க என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரம்யாவுக்கு தெரிஞ்சா, ஒருவேளை சப்போஸ் அவங்க கூட வந்து கூட்டு சேர்ந்துட்டு, இன்னமும் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா வந்து ஸோ எதிரிகள் எல்லாமே கூடிட்டு இவங்கள வந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு போறாங்களா என்னன்னு பார்க்கலாம். பட் இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த அம்மன் ரூபத்தில வந்து அந்த சின்ன பொண்ணு நிச்சயமா வந்து அண்ணன் கூட அண்ணத்தோட வீட்ல தான் வந்து இருக்க போற மாரி காமிச்சிருக்காங்க. நிச்சயமா இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்காக தான் அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் நெறைய பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட்டோட தான் வந்து அடுத்தடுத்து கொண்டு போறாங்க. ஆக மொத்தம் வந்து இந்த சண்முகத்த பொறுத்தவரைக்கும் என்னன்னே தெரியல. ஸோ யார கேட்டாலுமே வந்து நெறைய தப்பு பண்ணி வச்சிருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஃபைனலா பார்க்கும்போது அவர் மேல எந்த குற்றமும் இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து நிரூபிக்கிறாங்க. நிச்சயமா அண்ணம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்கு தோணுது. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. ஸோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னும் நிறைய விதமான ட்விஸ்ட்டோட நிறைய விதமான எபிசோட்ஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.